சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனாः. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சேன். மழை பெஞ்சிட்ருக்கு காலையிலேருந்து. பட் வந்து பார்த்தா கைப்பிடி அளவு. பட் இருந்தாலும் அந்த கேட்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை பாராட்டி தான் ஆகணும். உயர்ந்த விஷயங்களில் எப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னாக்கா, போன ஜென்மாவில் நாம் செஞ்ச நல்ல கர்மாக்களின் விளைவாக அப்படின்னு ஒரு நீதி நூல் சொல்லுது. நல்ல கர்மாக்கள் செஞ்சுருந்தால் நல்ல விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். நல்ல விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வரலைன்னா என்ன அர்த்தம்? நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஜீவர்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகள் பார்த்துட்ருக்குறோம். பாம்போட கதையை சொல்லிகிட்ருக்கிறார். ஒரு டிவோட்டி கூட போன வாரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தப்போ, என்ன சாமிஜி பாம்பு நீண்டுக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்டார். அது அவருடைய விருப்பம். இந்த வாரம் முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீளமாக இருந்தால் அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அது இல்லையா? சின்ன பாம்பாக இருந்தாக்கா பார்த்துட்டு போய்டும். நீளமாக ஒரு 18 அடி இருக்குதுன்னு வச்சிங்க, போய் வெளியில் போய் சொல்லுவீங்க, நான் ஒரு பாம்பு பார்த்தேன், எவ்வளோ நீளம் தெரியுமா அப்படின்னு. இது ஒரு நியூஸ். ஸோ இந்த பாம்பு நீண்டுக்கிட்டே இருக்குது. எனிவே, அந்த பாம்பை பார்த்து அந்த பிரம்மச்சாரி விசாரித்தார், என்னப்பா எப்படி இருக்கிறாய் என்று. அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சு, சௌக்கியமாக இருக்கிறேன் சுவாமிஜி என்றது அந்த பாம்பு. அது வரைக்கும் பார்த்துறோம். சௌக்கியம் அப்படிங்கிறது போன வாரமே நான் சொன்னேன், கண்டென்மெண்ட், திருப்தி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு வாழ்க்கையில். சுகம் இருந்தால் துக்கம், நல்லது இருந்தால் கெட்டது, உடம்புன்னு இருந்தால் பசிதாகம் வியாதி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் துவந்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலந்து இருக்கும். மிஸ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலந்தது. திருப்தி இதையெல்லாம் தாண்டினது. அந்த திருப்தி தான் உண்மையான கண்டென்மெண்ட். இதை பற்றி பெரியவங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஏன்னாக்கா, வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டியது திருப்தி மட்டும்தான். அது இல்லாமல் தான் உலகம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. நம்முடைய கர்மா எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் படி அளப்பார். அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவம் இருந்ததுனாக்கா, அவங்க தான் ஹாப்பியஸ்ட் பீப்புள். எவ்வளோ பேர் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்காங்க, கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க, நிம்மதி இல்லாமல் கூட இருக்காங்க. நிறைய படித்தவங்க, அவங்களும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அப்போ நிம்மதிங்கிறது இந்த பொருட்களில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பொருட்கள் எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம கூட, வசதி எவ்வளோ நாள் இருக்கும் நமக்கு தெரியாது. சங்கராச்சாரியார் எழுதுகிறார், மா குரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் அப்படின்னு. எனக்கு ஜனம் இருக்குது, தனம் இருக்குது, யவனம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, கட்சி பலம் இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு அலையாத. ஒரு நிமிஷத்தில் காலம் எல்லாத்தையும் பறிச்சுக்கும். ஹரதி அப்படின்னாக்க நம்மக்கிட்ட கேட்காம எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி ஆகிடும். நம்ம கண்ணு முன்னாலே கூட நாம் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். வசதியாக இருந்தவங்க அப்புறம் திடீர்னு கீழே வந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக.
பெரிய ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். ரொம்ப பெரிய பேரெல்லாம் வந்தது. கடைசியில் ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்தில் போய் மாட்டிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு போயிட்டார். வாட் இஸ் த யூஸ்? பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார், நமக்கு தெரிஞ்சவர். கடைசியில் எல்லாம் போயிடுச்சு, சைக்கிளில் வர ஆரம்பித்தார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கண்ணு முன்னால். அதுதான் சங்கராச்சாரிய சொல்கிறார், எனி டைம் இந்த உலக விஷயங்கள் எவ்வளோ எனக்கு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்போ போகும் என்ன ஆகும் தெரியாது. ஸோ அதை contentment does not depend upon the amount of things we have. Contentment is completely inner job. மனசு திருப்தி அடைஞ்சிட்டா போதும். மகாபிரிவா சொல்லுவார், நமக்கானது நம்ம விட்டு போகாது, நம்ம விட்டு போனால் அது நமக்கானது இல்லை. இதை எழுதி வச்சுக்கணும் வீட்டில். அதை டெய்லி படிச்சுட்டே வந்தாலே போதும். மனசில் தேவையில்லாத ஆசைகள், அவனை பாரு இவளை பாரு அப்படிங்கிற அந்த கம்பேரிசனே வராது. கம்பேரிசன் இல்லையா கண்டென்ட்மெண்ட் இருக்கும். அந்த சியை எடுத்துட்டாக்கா இந்த சி வரும், அந்த சியை வச்சுருந்தாக்கா இந்த சி வரவே வராது. அந்த மாதிரி இருக்கணும். பழைய சாதுக்கள், அது தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இல்லை மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை எந்த மாநிலமாக இருக்கட்டும், வசதியான சன்னியாசிகள், வசதியான மகாத்மாக்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க சொல்லுங்கள். அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பணக்காரர் அவர். ஆனால் இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவருக்கு இல்லை. அப்பர் பேரில் அவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தார், அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தார். இந்த பணம் என்னுடையது அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. பட் மற்ற பக்தர்கள்லாம், அப்பர் சாமி எவ்வளோ சொத்து இருந்தது அவர்கிட்ட? ஒன்றும் கிடையாது. மகாராஷ்டிராவில் துக்காராம் சாமி, 2 குழந்தைகள், சாப்பாடு போகிறதுக்கு வழி இல்லை. அந்த அம்மா திட்டுறா, ஒய்ஃபு, நீ பிரயோஜனம் இல்லாத ஆள் அப்படிலாம் சொல்லி திட்டுறா. இவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார், பாண்டுரங்கன் பார்த்துப்பான் பாண்டுரங்கன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி. இவங்க லைஃப்பெல்லாம் படித்தா கஷ்டம், சாப்பாடு இல்லை. அது ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், துளசிதாசரை பற்றி எழுதுகிறப்போ, துளசிதாசர் வீடு எப்படி இருந்தது தெரியுமா? பகலில் சூரியனும் ராத்திரியில் சந்திரனும் துளசியினுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் வீட்டுக்குள் நுழைவார்கள் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன், பொயட்டிக் டிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே கூரையில் ஓட்டையாக இருக்குது, மேலே இருந்தானே சூரியன் வருவான், கீழே இருந்தால் வருவான். சன்லைட் வருது, மூன்லைட் வருது, பர்மிஷன் கேட்குதா நம்மக்கிட்ட? துளசிக்கிட்ட பர்மிஷன் கேட்காம அந்த 2 பேரும் போவாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருந்தார் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு ரைட்டர் எழுதுகிறார். துக்காராம் சாமி வீடு கூட அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உலக லக்ஸரிஸ் அப்படின்னு நம்ம எது சொல்கிறோம், வசதிகள், அது எல்லாம் இல்லாமையே இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச இங்கே மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஜெயலக்ஷ்மின்னு பேர். ரொம்ப புவர் ஃபேமிலி. நான் ஒரு நாள் கேஷுவலாக கேட்டேன், டி நகரில் இருந்தப்போ, உங்களுக்கு எப்படி மடத்தோட கான்டாக்டு அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா, நாங்கள் அந்த பக்கம் ஒரு சேரி மாதிரி ஒரு ஏரியா சாமிச்சு அங்கே தான் குடியிருந்தோம், சின்ன குடிசை. ஒரு நாள் எப்படியோ நெருப்பு பிடிச்சிருச்சு, எல்லா குடிசையும் எரிஞ்சு போச்சு. பல வருஷம் முன்னாடி மடத்துலேருந்து அவங்க பொருள்லாம் கொடுத்தாங்க, அரிசி, பருப்பு, பாய், மெழுகுவத்தி, அது இது எல்லாம் கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் இவ்வளோ நல்லது பண்ணுறாங்களே, இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர ஆரம்பித்தாங்க. தீட்சைலாம் எடுத்தாங்க. ஒரு பையன், 2 பொண்ணு. பையன் இப்போ லண்டனில் இருக்கான். அவன் படிக்கிறதுக்கு நம்ம சாமி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. படிச்சுட்டு இப்போ லண்டனில் இருக்கான் அந்த பையன். பட் அந்த அம்மா ஒன்றும் ஒரு எல்லாம் எரிச்சு போச்சு அப்படிங்க இதை சொல்கிறப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரி கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த திருப்தி அப்படிங்கிறது உள்ளேருந்து வரக்கூடியது. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார், எம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் தத எஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விஷால்யதே அப்படி சொல்லுவார். எந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அதை விட உயர்ந்த நிலை இல்லையோ,
எந்த ஸ்திதியில் இருக்கிறப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் மனசு அலபாயாதோ அந்த நிலை அப்படின்னு சொல்லுவேன். அது ரொம்ப உயர்ந்த நிலை. பட் அது போகிற பாதையில் இருக்கிறவங்க அதை வலுக்கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கிறிஸ்டியானிட்டியில் ஒரு தியரி உண்டு, ப்ராக்டிஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு. எல்லா வசதியும் இருக்குது, இருந்தாலும் நான் அதிகம் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அதுதான் ப்ராக்டிஸ் ஆஃப் பாவர்ட்டி. காலையில் கூட ஒரு சாமிஜியோட லைஃப் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சீனியர் சாமிஜி நம்ம ஆர்டரில் இருந்தவர். யார் தெரியுமா? ராமகிருஷ்ணனுடைய லைஃப் எழுதினவர் சுவாமி சாரதானந்தர். ராமகிருஷ்ணனுக்கே சேவை பண்ண அவர், அவருடைய சிஷ்யர் எழுதுகிறார், காலையில் எழுந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளிச்சு முடிச்சுட்டு, அதுவும் அவர் உடம்பு குண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 1 பக்கெட் தண்ணியில் தான் குளிப்பார், தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். எங்கே? கங்கைக்கு பக்கத்தில் தங்கி இருக்கிறவர். சென்னையில் இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணணும் தண்ணியை, இதெல்லாம் பாருங்கள், நோட் பண்ணிக்கணும். இல்லை, கங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறவர் 1 பக்கெட் தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுவார். மிச்சம் இருக்கிற தண்ணியில் அப்படியே துணியை அலசி போட்டுட்டு அந்த துணியை கூட அவரே கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணுவார் மொட்டை மாடியில். யாரோ கேட்டால் கூட என் வேலையை நானே பண்ணுறேன் அப்படி சொல்லுவார். இவங்கெல்லாம் மகாத்மாக்கள். நான் ஒரு தடவை ஹைதராபாத்தில் இருந்தப்போ சாமி ரங்கநாதாஜி மகாராஜை கேட்டேன், மகாராஜ், when you were traveling abroad, நிறைய கண்ட்ரிஸ் போய் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தார், பறந்துக்கிட்டே இருந்தார். when you were traveling abroad, who used to wash your clothes? ஏன்னா ஹைதராபாத்தில் நான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ யார் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு ஏதோ படிச்சிருந்தேன். இப்படி பார்த்துட்டு why I myself அப்படின்னு இன்னும் கூட எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன், வேறு யார் துவைப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு இது. கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் ஒன் செல்ஃப், அதுதான் திருப்தி. எப்போ ஒருத்தர்கிட்ட நாம் நம்முடைய வேலையை விடுறோமோ கஷ்டத்தை இன்வைட் பண்ணுறோன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும், முடியாதப்போ தட் இஸ் டிஃப்ரெண்ட். முடிஞ்ச வரைக்கும் நாம் பண்ணிகிட்டே இருக்கணும். சுவாமி பூதேஷானந்த மகாராஜ் 12th பிரசிடென்ட், இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது நமக்கு. அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார். அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க பேருமட்டிலேருந்து. அவர் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக என்னை அனுப்பியிருக்காங்க அப்படி சொன்னப்போ அவர், அப்படியா, எனக்கே இங்கே வேலை இல்லை, உனக்கு என்ன வேலை அப்படின்னு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். சரி, நீ உட்கார படிச்சுக்கிட்டு ஏதோ படி, ஏதாவது வேலை வந்தால் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இவர் தேடி தேடி பார்க்குற ஒன்றுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் வந்துடுறார், டீ சாப்பிட்றதுக்கு வந்துடுறார், தண்ணி தேவைப்பட்டால் அவரே ஜக்கு எடுத்துகிட்டு வந்துடுறார், எல்லா வேலையும் அவரே பண்ணிக்கிறார். அடுத்த நாள் பார்த்தா காலையில் இவர் அந்த சேவக் அவர் பார்த்துட்டு, காலையில் குளிச்சுட்டு அந்த துணியெல்லாம் இருக்கும், அதை துவைக்கிறதுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை தட்டினாக்கா அவர் துவைச்சி வச்சுட்டார். அதுக்குள்ளே துவைச்சாச்சு அப்படிங்கிறார். சரி கொடுங்க, காய போடுறேன், எனக்கு அதை நீயே பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். கண்டென்ட்மெண்ட், ஒன்றுமே எதிர்பார்க்காத ஒரு நிலை. அதை தான் கிருஷ்ணன் சொல்ல, அந்த மாதிரி நிலை வந்துட்டாக்கா எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் கஷ்டமே இருக்காது. The more we depend upon external things, the stronger will be the suffering. அதான் இங்கே சொல்கிறார், சௌக்கியமாக இருக்கிறேன் என்றது பாம்பு அப்படின்னாக்க, தவம் பண்ண பண்ண சத்துவகுணம் அதிகமாகும். சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக டிபெண்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். இதுதான் லட்சணம், சிம்டம். அதை இந்த பாம்புகிட்ட பார்க்குறார். அதை சொன்ன உடனே அந்த பிரம்மச்சாரி கேட்குறார், ஆனால் ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கிறாய் என்று கேட்டார் பிரம்மச்சாரி. அதுக்கு பாம்பு சொன்னது, குருவே, யாருக்கும் தீங்கு செய்யாதே என்று தாங்கள் எனக்கு கட்டளையிட்டிருந்தீர்கள். அதன்படி இலைகளையும் பழங்களையும் தின்று வாழ்ந்து வருவதால் மெலிந்து விட்டேன் போலும் என்று பாம்பு கூறியது. யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குரு. அதனால் பாம்பு மோஸ்ட்லி இந்த தவளை, எலி இந்த மாதிரி எல்லாம் இதை தான் சாப்பிடும். அதனுடைய சாப்பாடு, அதனுடைய
டிசைன் அந்த மாதிரி டிஃபால்ட் இல்லை, டிஃபால்ட்னாலே அது ஃபால்ட்டின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற எல்லாமே டிஃபால்ட், எல்லாமே ஃபால்ட்டி அப்படின்னு அர்த்தம். இன்கம்ப்ளீட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் திங்கர் சொல்லுவார். திஸ் வேர்ல்டு இஸ் இன்கம்ப்ளீட் ஆல்வேஸ் அப்படிம்பார். நீங்கள் அதை சரி பண்ணவே முடியாது. சாமிஜி அதை தான் சொல்லுவார், நாயோட வால் அப்படிம்பார். உலகம் எப்படி நாயோட வால், இதை சரி பண்ணவே முடியாது, அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் போகும், நீ இதுலேருந்து மேலே ஏறப்பாரு. இது கர்மயோகத்தினுடைய தியரி. இங்கே இந்த பாம்பு சொல்லுது, இந்த இலத்தாழையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன், இந்த நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன் அப்படிங்கிறத சொல்லுது இந்த பாம்பு. உடனே இவர் புரிஞ்சுக்கிறார். இப்போ ராமகிருஷ்ணர் கதை சொல்கிறார், அந்த பாம்பிற்கு சத்துவகுணம் அதிகரித்து இருந்ததால் அதற்கு யாரிடமும் கோபம் இல்லை. சிறுவர்கள் தன்னை கொல்ல முயன்றதை கூட அது மறந்து விட்டது. அதெல்லாம் மறந்து போச்சு. மன்னிக்கும் சுபாவம் வரும் சத்துவகுணம் அதிகமான. அது இல்லாதப்ப ராஜசகுணம் தாமசகுணம் இருந்தாக்கா சண்டை போடணும், அவங்கள விடக்கூடாது, வெட்டு குத்து அப்படின்னு போகும். மனசுலேயே அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். சத்துவகுணம் வர்றப்ப அவங்க சமாதான பிரியர்களாக இருப்பாங்க. இந்த பாம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஃபேமிலியில் 3 அண்ணன் தம்பிங்க. பெரியவர் கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே தனியாக போயிட்டார். மிச்சம் 2 பேர் இருந்து அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சு வந்திருக்காங்க. அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. இப்போ பிரித்து கொடுக்கணும். இப்போ உழைச்சது முழுக்க இந்த 2 பசங்க. அவர் சின்னதுலேயே பிரிஞ்சு போயிட்டார். அப்போ பிஸ்னஸ் அவ்வளோவா இல்லை. இந்த கூட இருப்பாங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சில விரோதிகள் இருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே. இங்கேயும் மூட்டி விடுவான், அங்கேயும் மூட்டி விடுவான். இங்கே போய் அவன் தான் ஒன்றும் பண்ணவே இல்லை, அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும், நீங்கள் 2 பேர் மட்டும் எடுத்துங்க அப்படின்னு இங்கே சொல்லிடுவான். அங்கே போயிட்டு நீ தான் பிள்ளை, உங்கள் அப்பா கொடுக்கலன்னா அது இப்படி விட்டுற முடியுமா, கோர்ட்டுக்கு போய் சும்மா மிரட்டு அப்படின்னு அங்கேயும் போய் இவங்கெல்லாம் குடும்ப, அதை நாரதருடைய வம்சங்கள். இவங்க நாரதருக்கு குழந்தை கிடையாது, இவங்கெல்லாம் அவருடைய வம்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படியோ என்கிட்ட வந்தது. அந்த பெரிய பையன் என்கிட்ட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி பேச்சு அடிப்படுது, அவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிற மாதிரி, நான் விடமாட்டேன், கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படி சொன்னார். இவர்கிட்ட பணமே ஒன்றும் பெருசாக கிடையாது. நான் சொன்னேன், கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவேன், சப்போஸ் அவங்க சொன்னாங்க உழைச்சது அவங்க தான் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டா யூ வில் ஹாவ் நோ ரைட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லாது. தவிர கோர்ட்டுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு உனக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு பதிலாக நீ ஒன்று செய், ரொம்ப தெரிஞ்சவங்கிறதுனால பேசுவேன், வா போன்னு சொல்லு. யாராவது தோண்டி விட்டால் கூட உழைச்சது அவங்க 2 பேர், எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா அவங்களே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லு, நீ அந்த மெசேஜ் போய் சேரும், அப்புறம் பாரு அப்படின்னு. உடனே இவருக்கு நம்பிக்கை வரல, இல்லை அப்படி செஞ்சால் ஏமாத்திடுவாங்க, நீ சொல்லி பாரு அப்படின்ட்டேன். அப்புறம் அதே மாதிரி சொன்னார். கொஞ்ச நாள் அந்த நியூஸ் அவங்களுக்கு போச்சு. ஹே, அண்ணன் இப்படி பேசுகிறாரா, பாவம் அவருக்கும் குழந்தைங்க இருக்குது, சரி கொடுத்துலாம் சொல்லிட்டு 3ஆக பிரித்து கொடுத்தாங்க சொல்லி அப்புறம் ஒரு லெட்டர் வந்தது. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சத்துவகுணத்தை குடும்பத்தில் இருக்கிறப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். இங்கே ரஜஸ் தமஸ் காட்டினாக்கா அது இன்னும் மோசமாயிடும். சத்துவகுணத்தை காட்டினாக்கா அந்த குடும்பம் கோயிலாக மாறும். ஸோ இந்த பாம்புக்கு சத்துவகுணம் அதிகரித்து இருந்ததால், இந்த குணம் சத்துவகுணம் அப்படிங்கிறப்போ மனசு சத்துவம் ரஜஸ் தம இதி குணா பிரகிருதி சம்பவா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். மனசுங்கிறது என்ன அப்படின்னாக்கா காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3 குணாஸ், சத்துவகுணம் ராஜசகுணம் தாமசகுணம், இது 3 சேர்ந்தது தான் மனசு. இதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். தமஸ் அதிகமாக இருந்தாக்கா வேலை செய்யாமல் தூங்கிட்டே இருப்பாங்க, சோம்பேறிகளாக இருப்பாங்க. ரஜஸ் அதிகமாக இருந்தாக்கா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. சத்துவம் இருந்தாக்கா செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. இது சாதாரணமாக சொல்லக்கூடியது. மனசை பற்றி சொல்கிறப்போ ஒரு பெரியவர் என்ன தெரியுமா சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். மைண்ட் இஸ் அ கண்டெய்னர் மாதிரி. We will get the smell of what we keep in it
அப்படி சொல்கிறேன். அழகான ஸ்டேட்மெண்ட். மனசு ஒரு பாத்திரம். எந்த மாதிரி ஸ்மெல் வரும்? நாம் அதில் என்ன பொருளை வைக்கிறோமோ அந்த ஸ்மெல் தான் வரும். நீங்கள் சத்துவத்தை வச்சா சத்துவத்தின் எஃபெக்ட் தெரியும், இல்லை வேற யாரோ வந்துடுவாங்க. அதனால தான் அமிர்தபிந்து உபனிஷத் அப்படின்னு ஒரு பழைய காலத்து உபனிஷத், அதில் ஒரு மந்திரம், மனஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாய விஷய ஆசக்தம் முக்தம் நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு மந்திரம். மனசு தான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். பந்தம் எப்படி வருது? விஷய ஆசக்தம். வெளிப்பொருட்களை மனசு நாடுற மாதிரி போச்சுனாக்க பந்தம். முக்தம் எப்போ? நிர்விஷயம் ஸ்மிருதம். வெளிப்பொருட்கள் எல்லாமே தற்காலிகமானவை, டெம்பரரி பீயிங்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய வஸ்து தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ அது முக்தம், முக்தி அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. அதாவது பெரியவர் சொல்கிறார், எந்த மாதிரி பொருளை மனசில் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ நல்லதை வச்சுட்டு போகலாம், சத்துவகுணத்தை வச்சுக்கலாம். இந்த பாம்புக்கு அந்த சத்துவகுணம் வந்திருக்கு. உடனே அந்த பிரம்மச்சாரி கேட்குறார், சரியாக சாப்பிடாதால் மட்டுமே உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும், சற்று யோசித்துப்பார் அப்படின்னு சொல்லுது. மறுபடி சொல்கிறார் பாம்புக்கிட்ட, நீ சரியாக சாப்பிடலங்கிறது அது ஒரு காரணம், அது மட்டுமே காரணமாக இருக்காது. ஏன்னா இவ்வளோ மெலிஞ்சு போயிருக்கே நீ. சில சமயம் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆன்டிபயோட்டிக் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் அதை சாப்பிட்டாலே பசி எடுக்காது. அப்போ தான் சரியாக சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. பசியே இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. ஸோ சாப்பிடவும் முடியாமல், ஒன்றும் சொல்ல முடியாமல் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடும். அப்போ பார்த்து கேட்போம், ஏன் இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்போம். அந்த மாதிரி இந்த பாம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு. இலை தழை சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, வேற ஏதோ காரணம் இருக்குது, அதை யோசித்து பார் அப்படின்னு அவர் சொல்கிறார், பிரம்மச்சாரி கூறினார். அப்போ தான் பாம்புக்கு சிறுவர்கள் தன்னை தரையில் அடித்தது அப்போது தான் நினைவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறார். இந்த மனசை பற்றி சொல்கிறப்ப ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ரொம்ப அழகாக சொல்கிறார், மனம் என்பது ஒரு மாய சாவி. சாவியை வச்சு போட்டுறீங்க இல்லையா, அந்த சாவி விரும்பினால் எந்த பூட்டையும் திறந்துவிடும், விரும்பாவிட்டால் தான் சாவி என்பதையே மறந்துவிடும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் விட்டுட்டு நாம் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் பாருங்கள்ல. மனம் ஒரு மாயசாவி, வெறும் சாவி இல்லை, மாயசாவி. நினச்சிட்டாக்கா 24 hours வேலை செய்கிறது கூட எனர்ஜி வரும். விருப்பம் இல்லை, 1 hour 1/2 hour எக்ஸ்ட்ரா ஒர்க்கு சொன்னால் கூட இதை நான் ஏன் செய்யணும், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாம்பு மனசு அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போச்சு. இட் இஸ் எ மியர் ஸ்னேக். அதுக்கு மந்திரத்தின் மூலம் அவ்வளோ உயர்ந்த நிலை கிடச்சிருக்கு. அவங்க சிறுவர்கள் அடித்தது கூட மறந்து போச்சு. இப்போ தான் அவர் கேட்டதுக்கப்புறம் நினைவுக்கு வந்தது. அப்போ அந்த பாம்பு சொல்லிச்சு, குருநாதா இப்போது என் நினைவுக்கு வருகிறது, ஒரு நாள் இந்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள் என்னை தரையில் சுழற்றி அடித்தார்கள். அவர்கள் அறியா சிறுவர்கள், என் மனநிலை அவர்களுக்கு தெரியாது, நான் மாறி போயிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது சாதாரணமாக நம்முடைய டிவோட்டிஸ் கூட சில சமயம் கேட்பாங்க, நாங்கள் நல்லவங்களாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், மற்றவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சமுதாயத்தில் இருக்கிறப்ப இதெல்லாம் மற்றவங்க தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நாம் உண்மையிலே முன்னேறுகிறோமா அப்படிங்கிறதுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய டெஸ்ட். நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒருத்தன் போய் பிள்ளையார்கிட்ட போய் வேண்டிக்கிறான், பிள்ளையாரப்பா இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், இந்த ஒரு நாளாவது நான் யார்கிட்டையும் கோச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டுறான். கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான். உடனே கண்ணு தெரியல, சாமி கும்பிட்டுட்ருக்கேன், பார்த்துப்போ அப்படின்னா. உடனே அவன் இடிச்ச சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். உடனே மறுபடியும் கண்ணு மூடிட்டு, பிள்ளையாரப்பா இன்றைக்கி நான் யாரையும் கோவிச்சுக்க கூட அப்படின்னு பிள்ளையார் கேட்டார், ஆடப்பா இப்போ தான் டெஸ்ட்டு வச்சேன், தோற்று போயிட்டியாடா அப்படின்னு. லைக் தட் நாம் ஒரு சரியான ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதில் முயற்சி பண்ணுறப்ப தான் நமக்கு டெஸ்ட்டு வரும். டெஸ்ட்டே இல்லைனாக்கா நம்ம ரெசல்யூஷனே எடுக்கலைன்னு அர்த்தம். இன்றைக்கி நைட்டு இந்த கிளாஸ்லாம் கேட்டுட்டு
காலையில் நாளைக்கு 5 மணிக்கு எழுந்து ஒரு அரை மணி நேரமாவது ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போய் படுப்பீங்க. நைட்டு நல்லா மழை பெய்யும். காலையில் எழுந்து பார்த்தாக்கா ஜில்லுன்னு நல்லா அது போர்வையை போத்திட்டு தூங்குறது நல்லாயிருக்கும். இதெல்லாம் டேஸ்ட்டு இல்லை? இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவோம், இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு மாய சாவி எப்படி வேணால் சொல்லும். மனம் இருந்தால் 1000 வழிகள், மனம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள் அப்படின்னு இன்னொரு பெரியவர் சொல்லுவார். இந்த காரணத்தை எப்படியோ கண்டுபிடிக்கும். மனசுக்கு அவ்வளோ பவர் கொடுத்து வச்சிருக்கிறார் கடவுள். ஸோ இந்த பாம்பு சொல்லுது, என்னுடைய மனநிலை அவர்களுக்கு தெரியாது, பாவம், நான் யாரையும் கடிப்பதில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று பாம்பு சொல்லிட்டு அவங்கள வேற சப்போர்ட் பண்ணி பேசுது. அந்த அளவுக்கு சத்துவ குணத்தில் வளர்ந்துருக்கு. ஆனால் இங்கே தான் குரு சொல்கிறார். இதை கேட்டதும் அந்த பிரம்மச்சாரி, சிச்சி நீ இவ்வளவு முட்டாளா, உன்னை காப்பாற்றிக்கொள்ள உனக்கு தெரியாமல் போய்விட்டதே, மற்றவர்களை கடிக்காதே என்று சொன்னேனே தவிர சீராதே என்று சொல்லவில்லையே, சீறி அவர்களை ஏன் பயமுறுத்தவில்லை என்றார். சத்துவகுணம் இருந்தாக்கா அப்படியே இன்டிஃபரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அர்ஜுனன் அதை தான் பண்ண போனான். அவங்க நம்ம ஆளுங்க தான், அவங்ககிட்ட போய் ஏன் நாம் சண்டை போடணும், ஒன்று விட்ட தம்பிகள் அண்ணன்கள் தானே, போனால் போகுது அப்படி சொன்னான். இதை 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தால் சண்டை வராமல் இருந்திருக்கும். சண்டைக்கு வந்தாச்சு, சங்கு ஊதியாச்சு, இப்போ லாஸ்ட்டு சங்கு தான் ஊதணும். அந்த நேரத்தில் போய் இப்போ சண்டை வேணான்னு சொன்னாக்கா இல்லை, ஆல்மோஸ்ட்டு கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, ஹியரிங் டேட்டு கொடுத்தாச்சு, இப்போ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த மாதிரி. அவர் தான் இங்கே சொல்கிறார், சீரி ஏன் அவர்களை பயமுறுத்தவில்லை. ஒரு குரு சொல்கிறார், நீ ஆடாக இருந்தால் எல்லோரிடமும் அன்பு காட்டாதே, முக்கியமாக ஓனாயிடம் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங். நம்முடைய நேச்சர் எப்படின்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு யாராவது தொந்தரவு பண்ண வராங்கனாக்கா அங்கே கொஞ்சம் எதிர்ப்பையும் காட்ட தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய ஹிந்துக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையாக இருக்குது. எத்தனையோ அராஜகங்கள்லாம் போயிட்டுருக்கு. நம்முடைய மதத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மதத்தில் பிறந்தவங்களே கொடியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாள் 3 நாள் முன்னாடியோ என்னமோ ஒரு வீடியோ வந்திருந்தது, பல பேருக்கு அனுப்பி வச்சேன். தமிழ்நாட்டிலேருந்து கடவுளை நம்பாத ஒரு குரூப் இருக்குது இல்லையா, தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது சபரிமலைக்கு நாங்கள் பெண்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் போயிருக்காங்க. எப்படியும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேறு. இந்த கவர்மெண்ட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாத ஒரு முட்டாள் கவர்மெண்ட்டு, இங்கேயும் சரி அங்கேயும் சரி. ஆனால் அங்கே பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கேரளா பக்தர்கள் மலையாளிஸு நிறுத்தி வச்சுட்டாங்க, நீங்களாம் இங்கே போகக்கூடாதுங்கிறது விதி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க ஏதோ பேசி கடைசியில் அந்த பக்தர்கள் அடிக்க வந்துட்டாங்க இவங்களை. இருமுடி எங்கே போச்சு, துண்டுது எங்கே போச்சுன்னு தெரியாமல் எல்லோரும் ஓடி போகிறாங்க திரும்பி. ஸோ கெடுதல் நடந்தால் அதை எதிர்க்கவும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்ன நடக்குதுன்னே கூட தெரியாது. அப்படியே ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம ஆஹா அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம சுற்றி எவ்வளோ கெடுதல், கெட்ட குணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, கெட்ட எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு, அயல் நாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்து, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பாம்பு மாதிரி சத்துவ குணம் அப்படின்னு நினச்சிட்டு தாமச குணத்தில் இருக்கக்கூடாது. அதை இந்த இடத்துல இந்த பிரம்மச்சாரி சொல்கிறார், மற்றவர்களை கடிக்காது, சண்டை போட வேண்டாம், ஆனால் எங்கே எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ. ஒரு பையன் பேசியிருக்கான், கடவுள் சாப்பிட மாட்டார் அப்படின்னாக்கா உங்கள் தலைவருக்கு மட்டும் ஏன் கண்ணாடி போடுற அப்படின்னு கேட்குறான். சிலை தானே அது, கல் தானே, அவர் என்ன பார்க்க போகிறாரு, கண்ணாடி போட்டு மாலை ஏன் போடுற, கல் தானே அது, அங்கே மாலை போட்டால் நீ ஒத்துக்கிற, இங்கே மாலை போட்டால் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு சின்ன பையன் பேசியிருக்கான். அது ஒரு வீடியோ வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கணும், நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு இல்லை, நம்ம மூலமாக தான் அவர் பார்ப்பார் இல்லையா. சுவாமி விரஜானந்த மகாராஜ் அப்படின்னு நம்முடைய பிரசிடெண்ட் ஒருத்தர் இருந்தார், சாரதாமாவுடைய டிசைப்பிள், விவேகானந்தருடைய சேவக். அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் அப்படின்னாக்கா எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு பேசிவாக இருந்து பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, இந்த ஆக்டிவிட்டீஸில் ஆக்டிவாக இருக்கணும்.
ஆக்டிவாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்க தான் ராமகிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவார். அந்த மாதிரி நம்மால் முடிஞ்சதை நாம் செய்யணும். இந்த மாதிரி செவனேன்னு இருக்கக்கூடாது. இதை இந்த பிரம்மச்சாரி சொல்கிறார், நீ முட்டாளாக இருக்காதே. தான் இந்த கதையை வச்சு தான் ராமகிருஷ்ணன் சொல்வார், நீ பக்தனாக இரு, ஆனால் முட்டாளாக இருக்காதே. ஏமாந்து போகக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அந்த ஒரு பழைய பாட்டு வரும், ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே, ரெண்டுமே வச்சுக்கணும். யார் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன் அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் அ குட் சைன். அது ஆன்மீகமே கிடையாது, தாமச குணம். அதை இந்த கதையின் மூலம் சொல்கிறார். சொல்லிட்டு அப்புறம் ராமகிருஷ்ணன் சொல்வார், தீயவர்களிடம் சீர வேண்டும், அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இதை உலக வாழ்க்கையில் நாம் ஃபாலோ பண்ணணும். ஏன், தீமை செஞ்சால் அதுக்கான பாவம் நமக்கு சேரும், அது வேற நாம் அனுபவிக்கணும். ஆனால் எதிர்ப்பை காட்டணும். இந்த பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்கெல்லாம் நார்த் இந்தியாவில் இருந்தப்போ இங்கிலீஷ்காரங்களை எகெயின்ஸ்டாக சண்டை போடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. எல்லாம் 22 வயசு 23 வயசு இளங்காளைகள். பகத்சிங் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு கல்யாணமாகி, விட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டார் ஃப்ரீடம் ஃபைட்டிங்க்கு. வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை, வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துட்டு. அப்போ யாரோ சொல்கிறாங்க, குண்டு தயாரிக்கலாம், ஆட்டம் பாம் தயார் பண்ணி அவங்க மேலே பயமுறுத்தலாம், நம்மக்கிட்ட ஆட்டம் பாம் இருக்குன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. உடனே யார் இதை தயார் பண்ணுறாங்க, நம்ம இந்தியர்கள் அப்படின்னு அப்படியே விசாரிச்சுட்டு வர்றப்போ கல்கத்தாவில் ஒரு சயின்டிஸ்ட், யங் சயின்டிஸ்ட், சுரேந்திரநாத் பானர்ஜியோ பேர் எனக்கு சரியாக தெரியல, ரொம்ப நாள் முன்னாடி படித்தது. சுரேந்திரநாத் பானர்ஜி ஏதோ ஒரு பேர், யங் சயின்டிஸ்ட். அவர் போய் பார்க்கலாம், அவரும் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பகத்சிங் இதெல்லாம் விவரிக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் சொல்கிறார், இதெல்லாம் தப்பு, காந்தி சொல்லியிருக்கிறார், அஹிம்சா தான் சரியான பாதை அப்படின்னு சொல்லியிருக்கிறார், அந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், தவிர நம்முடைய வீரத்தை காட்டணும், தவிர நம்முடைய நாடு இது, அவன் யார் ஆள்றதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க துடிக்கிறாங்க. அந்த ஆள் மாறவே இல்லை. கடைசியாக பகத்சிங் என்ன பண்ணாராம், அந்த பானர்ஜி அந்த ஆளையே அடிக்க போயிட்டார். உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒரு கம்போ என்னமோ இரும்போ ஏதோ ஒன்று வச்சு அடிக்க போகிறப்போ அவர் தன்னை காப்பாற்றிக்க கீழே கிடந்த ஏதோ ஒரு குச்சி எடுத்து அடிக்க போனார் அந்த கல்கத்தா நண்பர். அப்போ பகத்சிங் சிரிச்சுக்கிட்டே சட்டையை விட்டு கேட்டேன், இப்போ உன்னுடைய அஹிம்சா எங்கே போச்சு? அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் குண்டு தயாரித்து கொடுத்தார் அப்படின்னு ஹிஸ்ட்ரி இது நம்ம கண்ணுக்கு வராத ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு படிக்க வைக்கணும். நாம் என்னென்னமோ போய் படிக்க வைக்கிறோம். கோரி முகமது வந்தார், $30,000 எடுத்துகிட்டு போனார், இதெல்லாம் போய் படிச்சுட்ருக்கோம். இன்னும் கூட முட்டாள்கள் மாதிரி இல்லை. நம்ம நாட்டு வீரர்கள் எவ்வளோ பேர் நாட்டுக்காக வீரத்தை கொடுத்து உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க, அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. கஜினி வந்தார், 17 தடவை சண்டை போட்டார், சோம்நாத்தை கொள்ளை அடிச்சு, இதையெல்லாம் போய் படிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு என்ன ஒரு மனசில், சரி நாம் கொடுக்குறதுக்குன்னே பிறந்த கர்ண பரம்பரைன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஃபைட் பண்ணி காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸே வர. பகத்சிங் கூட சேர்ந்துட்டு அப்புறமா குண்டு தயாரித்து கொடுத்தார் அவர், அந்த கல்கத்தா நண்பர். அதை கொண்டு டெல்லியில் அவங்க இந்த இங்கிலீஷ்காரங்க மீட்டிங் நடத்துகிறாங்க. அங்கே 2 பேரும் பகத்சிங் இன்னொருத்தர் நுழைஞ்சி குண்டு போட்டாங்க. ஆனால் எங்கே போட்டாங்க தெரியுமா? அவங்கள பயமுறுத்தணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அதனால் ஆட்கள் இல்லாத ஒரு இடத்துல எம்டி ஸ்பேஸில் போட்டாங்க, பயமுறுத்தணுங்கிறதுக்காக. யாரும் செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு. இதைத்தான் அவர் சொல்கிறார், சீரு கடிக்காது, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது, ஆனால் பயமுறுத்தணும். ஆனால் அதையே காரணமாக வச்சு பகத்சிங்கை ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி. எனவே இதை தான் ராமகிருஷ்ணங்க சொல்கிறார், அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்தி விடாதே, ஆனால் அவர்களுக்கு பயத்தை காட்ட வேண்டும் அப்படி சொல்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃபில் சொல்கிறார், இறைவனது படைப்பில் மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் என்று பல்வேறு உயிரினங்கள் உள்ளன.
மிருகங்களில் அமைதியானவையும் உள்ளன, பயங்கரமானவையும் உள்ளன. புலியை போன்ற கொடிய மிருகங்களும் இருக்கின்றன. பசுமாடு மாதிரி சாத்விகமான மிருகங்களும் இருக்கின்றன. அது ஒரு கவிஞர் எழுதுகிறார், நம்முடைய பார்வையில் தான் ஒரு மீனிங்கே உண்டு. நம்முடைய பார்வையை வச்சு தான் நாம் சர்டிஃபிகேட்டே கொடுப்போம். புல்லிடம் கேட்டேன், அந்த கவிஞர் எழுதுகிறார், புல்லிடம் கேட்டேன் யார் நல்லவர் என்று. புல் சொன்னது, சிங்கம் புலி நல்லவர்கள், மான் ஆடு கெட்டவர்கள். எவ்வளோ மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அதுக்கு அவன் தான் எதிரி. சிங்கம் புலியெல்லாம் புல்லை சாப்பிடாது, அதனால் அவங்க நல்லவங்க ஆயிட்டாங்க. இதெல்லாம் கவிஞர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறாங்க பாருங்க. அதுதான் இவர் சொல்கிறார், புலியை போன்ற கொடிய மிருகங்கள் நாம் ஏன் சொல்லணுக்கா, அது நம்மளை அடிச்சிடும். சப்போஸ் நம்மளை தொந்தரவு பண்ணணுக்கா அது நல்லது இல்லையா? ஸோ நம்முடைய நல்லது கெட்டதை வச்சு தான் உலகத்தை நாம் எடை போடுறோம். எனக்கு உதவியாக இருந்தாக்கா இந்த நண்பர் ரொம்ப நல்லவர், 30 வருஷமாக வந்துட்டுருக்கிறார். என்னை பற்றி இவர் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாக்கா இந்த மாதிரி மோசமான ஆள் கிடையாது. அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாறும். அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அதுதான் இவர் சொல்கிறார், அமைதியானவையும் உள்ளன, பயங்கரமானவையும் உள்ளன, புலியை போன்ற கொடிய மிருகங்களும் உண்டு. மரங்களில் அமுதம் போன்ற பழங்களை தருகின்ற மரங்களும் உள்ளன, நச்சு பழத்தை தருகின்ற மரங்களும் இருக்கின்றன. சில பழங்களை சாப்பிட்டாக்கா அவ்வளவுதான், இன்ஸ்டன்ட் முக்தி. அது என்னது, அரைச்சி சாப்பிடுவாங்களே, என்ன அத்திக்காயா, அரளிக்காயின்னு சொல்லிட்டு அரைச்சி நல்லா குடித்தா டைரக்ட் டிக்கெட் தான். அதையும் படைச்சி வச்சிருக்கிறார். என்னமோ சொல்லுவார் ஒரு டாக்டர், விஷம் கூட சரியான விதத்தில் பயன்படுத்தினால் மருந்து ஆகும், மருந்து கூட சரியல்லாத விதத்தில் பயன்படுத்தினால் விஷமாகும். அதிகமாக சாப்பிட்டா அவ்வளவுதான். இது தூக்க மாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் இது சொல்லக்கூடாது. நிறைய சாப்பிட்டாக்கா முடிஞ்சு போச்சு கதை, ஒரேடியா டீப் ஸ்லீப் தான், நோ மோர் மார்னிங். ஸோ அந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, நச்சு பழம் கொடுக்குற மரமும் இருக்குது, நல்ல பழங்கள் மாமரம் தென்னை மரம் இதெல்லாம் கூட இருக்குது. இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், அமைதியானவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள், உலகியல் மனிதர்களும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் கலந்தது தான் உலகம். அதனால தான் சார்ந்த தேவி சொல்லுவாங்க, யாருக்கு எப்படியோ அவருக்கு அப்படி நடந்துக்க தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கணும்னாக்கா 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. யாருக்கு எப்படியோ அவருக்கு அப்படி, எங்கே எப்படியோ அங்கே அப்படி, எப்போது எப்படியோ அப்போது அப்படி அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட். இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நம்முடைய ஃபேமிலி லைஃபு, உலக வாழ்க்கை ரொம்ப கச்சிதமாக இருக்கும். 1-2 பிரச்சனை வரத்தான் செய்யும், பட் ஈஸியாக நாம் இதிலேருந்து வெளியில் வரலாம். அதுதான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், புலி சிங்கமும் இருக்குது, மான் ஆடு குதிரை இதுவும் இருக்குது, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் சேர்ந்து இதில் எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு நாம் வாழ கற்றுக்கணும். இதை தான் ராமகிருஷ்ணன் சொல்ல வர்ற. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பட் அந்த உயர்ந்த நிலைக்கு மனசு போயிடுச்சுனாக்கா அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அந்த நிலைக்கு நாம் போகாத வரைக்கும் உலக வாழ்க்கையில் இருக்கிறப்போ புத்திசாலிகளாக இருக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் இந்த கதை மூலம் சொல்ல வர்றார். சொல்லிட்டு இன்னொரு சாப்டர் ஆரம்பிக்கிறார். மக்களை 4 வகையாக பிரிக்கலாம்: பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள் என்று அப்படி சொல்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணன் பக்தர்களை 4 விதமாக பிரிப்பார். ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்லுவார். சதுர்விதா பஜந்திய மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன. ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்லுவார். 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க, டிவோட்டீஸ். யார்? ஆர்த்த, கஷ்டத்தில் இருக்கிறவங்க சாமிகிட்ட போய் வேண்டிப்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க கூட, அது என்னமோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார்,
கடவுளை நம்பாதவன் தன் குழந்தைக்கு கடவுள் இல்லை என்று பெயர் வைத்தான். ஆசிரியர் கூப்பிடுகிறார், கடவுள் இல்லை உள்ளேனையா என்று அவன் பதில் அளித்தான். வேடிக்கையான கதை இதெல்லாம். கடவுள் இல்லை உள்ளேனையா அப்படின்னு கடவுளே சொல்கிற மாதிரி அவன் சொன்ன இருக்கார். ஸோ கடவுள் இல்லை அதுன்னு சொன்னால் கூட அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வர்றப்போ மனசு வேண்டிகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. இப்போ கூட நான் கூட ஏதோ ஒரு லெக்சரில் கூட சொன்னேன், நிறைய பேர் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் வந்து சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும், பெரிய யாகம் யக்கியமே நடந்துக்கிட்டா இருந்தாலும் சைலண்ட்டாக நடந்தாலும் நடக்கும். வி டோன்ட் நோ. நம்மளை விட பெரிய பக்தர்களாக கூட இருப்பாங்க. அடுத்த தடவை எப்படியாவது நான் தான் சிஎம் ஆகணும், நான் மினிஸ்டர், இதெல்லாம் வேண்டிப்பாங்க இல்லையா? வேண்டிக்கிறாங்க அப்படின்னாலே தே பிலீவ் இன் சம்திங் ஹையர் பவர். அதுதான் கடவுள் நம்பிக்கை. ஸோ அங்கே வந்து அவர் சொல்கிறது ஆர்த்த அப்படின்னாக்கா கஷ்டத்தில் இருக்கிறவங்க. இப்போ டாக்டர் சொல்கிறார், எங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் சார். கையை எங்கே காட்டுவாங்க? அது ஒரு ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எழுதியிருக்கோம், வி ட்ரீட் ஹீ க்யூர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். எந்த டாக்டருக்கு வந்து எவ்வளோ பெரிய வேர்ல்டு ரினவுண்டு டாக்டராக இருந்தால் கூட அவங்க பண்ணுற ஆப்ரேஷனில் அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. நிச்சயமாக காப்பதர் அப்படி சொல்கிறாங்களே பாருங்கள். அப்படின்னாக்கா வந்து 25 கையெழுத்து ஏன் வாங்கணும் ஒரு ஆப்ரேஷன் முன்னாடி? டாக்டர் இருக்காங்க பாருங்கள் இங்கே இல்லையா? கேரண்டி கிடையாது. வி ஒன்லி ட்ரீட், க்யூரிங் நம்ம கையில் கிடையாது. வி மே போஸ்ட்போன் இட், அவ்வளோதான். 2 மாதத்தில் போகிறது 8 மாதம் ஆக்கலாம், அவ்வளோதான். ஆனால் போகிறது தான், உறுதி தான் அது. ஸோ ஆர்த்த அப்படின்னாக்கா கஷ்டத்தில் இருக்கிறவங்க. அர்த்தார்த்தி அப்படின்னாக்கா பணம் காசு வசதி வேணும்னு நினைக்கிறவங்க என்ன கும்பிடுகிறான். ஜிக்யாசு இந்த உலக கஷ்டத்திலேருந்து முக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன கும்பிடுறான். ஞானி என்னை உணர்ந்தவன் என்னை கும்பிடுகிறான். 4 விதமான பக்தர்கள் அப்படின்னு கிருஷ்ணன் அங்கே சொன்னார். இங்கே வந்து ராமகிருஷ்ணன் வந்து மக்களை 4 வகையாக பிரிக்கலாம். டோட்டல் பாப்புலேஷன் அதை 4 விதமாக பிரிக்கலாம். எப்படி? பத்தர்கள்னாக்க பந்தப்பட்டவர்கள், பக்தர்கள் கிடையாது. பத்த அப்படின்னாக்கா பந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். பந்தப்பட்டவர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அப்படி சொல்லிட்டு யார் யார் அவங்க அப்படின்னு சொல்கிறார். நாரதர் போன்றவர்கள் நித்தியர்கள். நித்தியர்கள் அப்படின்னாக்க இவர்கள் மக்களின் நன்மைக்காக, அவர்களுக்கு போதிப்பதற்காக உலகில் வாழ்கிறார்கள். ஒரு வீட்டிலேயே வந்து பணக்கார வீட்டுக்கு போனால் கூட நிறைய நகைகள் இருக்கும், பலவிதமான நகைகள் இருக்கும் இல்லையா? காதில் போகிறது, தலையில் போகிறது, கழுத்தில் போகிறது, கையில் போகிறது, காலில் போகிறது எல்லாம் இருக்கும். ஆனால் 1 or 2 தான் வைரமாலை வச்சுருப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு வைரமாலை இருந்தாலே எவ்வளோ ரேட்டு வரும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, ஏன்னா யார்கிட்டையும் கிடையாது. நீங்களும் நம்மளை மாதிரி ஆளுங்க தான் இல்லையா? வைரமாலை 1 or 2 தான் வச்சுருப்பாங்க, மற்ற நகையெல்லாம் நிறையா இருக்கும். இந்த நெக்லஸ், செயின் அதெல்லாம் நிறையா இருக்கும். அதை போல் இந்த நாரதர் போன்ற நித்தியர்கள்னாக்கா யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. எல்லாரும் நித்தியர்கள் ஆக முடியாது. நித்தியர்கள்லாம் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த உலக பந்தத்தில் சம்பந்தமே இருக்காது. எப்போவுமே நித்திய சுத்தர்கள். நாம் இந்த உடம்பு இல்லை, நாம் ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் நித்தியர்கள். இவங்க முதல் வகை. பத்தர்கள் யாரு? உலகியலில் கட்டுண்டவர்கள், பகவானை மறந்தவர்கள், மறந்தும் கூட அவரை நினைக்காதவர்கள் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார். பந்தப்பட்டவங்க யாருன்னாக்கா சில சமயம் இந்த பார்க்கிலலாம் போய் பாருங்கள், இந்த பனகல் பார்க்கு, இந்த நாகேஸ்வரம் வாங்கிலாம் போய் பார்த்தா உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. சரியாக கூட நடக்க முடியாது, இருந்தாலும் சீட்டு. ஏன்னா அவங்களுக்கு இறை சிந்தனைங்கிறதே வந்து அவங்க சாப்டர்லேயே கிடையாது, ஜீன்ஸ்லேயே கிடையாது. சீட்டு விளையாடுறது, எல்லாமே பீடி குடிக்கிறது, சினிமாவை பற்றி பேசுகிறது, அரசியலை பற்றி எல்லாம் பேசிட்டு கடைசியில் போய் தூங்கிடுவாங்க. அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, சொசைட்டிக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்பேற்பட்டவர்கள் பத்தர்கள். மெஜாரிட்டி பீப்புள் ஆர் லைக் தட். கிட்டத்தட்ட 95% அப்படி தான். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த இந்தியா முழுக்க நிறைய சாதுக்கள் இருக்காங்க, அதில் 85% ஃப்ராடு தான் அப்படிங்கிற. 85% ஃப்ராடு தான். மிச்சம் ஒரு 10% கொஞ்சம் சின்சியராக இருப்பாங்க, கொஞ்சம் பைத்தியக்காரமாகவும் இருப்பாங்க. 5% தான் சின்சியராக வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த மாதிரி இந்த பத்தர்கள் தான் வந்து மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க. அடுத்த கேட்டகரி என்ன? முமுட்சுக்கள். அவங்க யார்? முக்தியை நாடுபவர்கள்.
யாருக்கு உயர்ந்த வாழ்க்கையில் ஆசை இருக்கோ அவங்க முமுட்சுக்கள். இவர்களில் ஒரு சிலர் முக்தராகின்றனர், சிலரால் முடிவதில்லை. இது ஒரு உயர்ந்த கேட்டகரி. யாருக்கு அந்த முக்தி கிடைச்சிருச்சோ அவர்கள் முக்தர்கள். சாதுக்களைப் போல, மகான்களைப் போல இவர்கள் காமினி காஞ்சன ஆசையால் கட்டுப்படாதவர்கள். இவர்களின் மனத்தில் உலகியல் ஆசை இல்லை. இவர்கள் எப்போதும் எம்பெருமானின் திருவடி தாமரைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு ஆழ்வார் பாடுவார்லேயே, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகர்வலானே. யார் அவர்? தொண்டர் அடிப்படை ஆழ்வார்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு பாடக்கூடிய அந்த சுவை இருக்கே, டேஸ்ட்டு, அதை விட்டுட்டு சொர்க்கம் கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மனநிலை. ஹனுமானுக்கு ராமர் கொடுத்தார். நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், நீ சொர்க்கத்துக்கு போறியாம்னாக்கா அங்கே ராமநாமம் இருக்கு, அங்கே இருக்க, அப்போ இங்கே இருக்கேன். இல்லை, ராமநாமம் அவ்வளோ இனிமையாக இருக்குது அவங்களுக்கு. இது மட்டும்தான் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முக்தர்கள். இந்த சனாதன கோஸ்வாமின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வீடு இந்த மாதிரி தான், சூரிய சந்திரர்கள் வரக்கூடிய வீடு. ஒரு ஏழை ஒருத்தர் அந்த வீட்டில், அந்த ஊரில் கேட்குறேன், எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி. யாரோ ஒருத்தர் வேடிக்கைக்காக குறும்புத்தனமாக அங்கே போய் கேளு அப்படி சொல்லி இவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். இங்கே கேட்டால், பணமா எதுக்கு அப்படின்னு கேட்டார். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், யாரோ சொன்னாங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வாசப்படியில் போன வாரமாக அதுக்கு முந்தின வாரம் இந்த கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்லையா, வேறு எங்கேயோ சொல்லியிருப்பேன். பல இடத்துல பேசுகிறதுனால இது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் கேட்டு வச்சிங்க. அந்த வாசலில் ஒரு கல் இருக்கும், அதை கொண்டு வா அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக ஒரு கல் இருக்குது. இதுவா? ஆமாம், இதை கொண்டு போய் நீ தங்கமாக்கிக்கோ அப்படின்ட்டார். அங்கே போய் தொட்டு பார்த்தா இரும்பெல்லாம் தங்கமாகுது. இப்போ அந்த மாதிரி ஒரு கல் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாகவும் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு எங்கேருந்து இவ்வளோ வந்தது இவனுக்கு அப்படின்னு அவன் பார்ப்பான். சிபிஐக்கு சொல்லிவிட்டாலும் வந்துடுவான். இல்லை, ஸ்பர்ஷவேதியோட சிபிஐ வந்துடும். அவன் எல்லாத்தையும் தங்கமாக்கிட்டான், ஒரு திருப்தி வந்துருச்சு. ஆனால் அவன் செஞ்ச நல்ல கர்மாக்கள் மனசுக்குள்ளே புகுந்து இவ்வளோ அற்புதமான கல் வாசல்லே கிடக்குது, வீட்டுக்கு உள்ளார கூட கொண்டு போகல அந்த மனுஷன். அப்போது இதை விட விலை உயர்ந்த சம்திங் அவர்கிட்ட ஏதோ இருக்குது இல்லையா. நான் இதுக்கு போய் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டான். இதை நீங்களே வச்சுங்கோ, இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அந்த உயர்ந்த மனசு இருக்கே உங்களுக்கு. அந்த மனசு எப்படி வந்தது? அந்த மனசு எனக்கு கொடுங்கோ. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த பொன் காணாமல் போயிடும், இந்த பொன் யாரும் திருடவே முடியாது அப்படி சொன்னதான் ஒரு கதை. அப்புறம் அந்த சனாதன கோஸ்வாமி அவருக்கு ஹரிநாமத்தை உபதேசித்தார் அப்படின்னு கதை. அதுக்கப்புறம் அந்த ஆள் பெரிய சாதுவாயிட்டான். பணங்காசு வேணும்னு வந்தவன் பெரிய சாதுவாயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அந்த மாதிரி முக்தர்கள், இவர்கள் மனத்தில் உலகியல் ஆசை இல்லை, எப்போதும் இறைவனின் திருவடி தாமரைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு 4 விதமான மக்களை பற்றி ராமகிருஷ்ணங்க சொல்கிறார். அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மீன் பிடிக்க போகிறது. இப்போ பாம்பு கதை முடிஞ்சு போச்சு, இப்போ மீனுக்கு வந்திருக்கிறார். அந்த மீன் கதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.